உங்ககிட்ட என் பேச்சு ஆரம்பிச்சு சில விஷயங்கள் கேட்க போறேன். சில கேள்விகள் வரும், அந்த கேள்விகளுக்கு பதில் வேணும். ஆனா பதில் கொடுக்கும்போது நல்ல சத்தமாக பதில் நீங்க கொடுக்கணும். கொடுப்பீங்களா? முதல் கேள்வி, என் பேர் என்ன? பத்தல. என் கணவர் பேர் என்ன? எந்த கட்சியில இருக்கேன்? காங்கிரஸ். ஏன் சத்தமா பேச சொன்னேன்னா, பிஜேபி மாநில தலைவர் அம்னி இருக்காங்க பாருங்க, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அவங்களுக்கு நான் யாரு நான் தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த கொஞ்சம் சத்தமா பேசுங்க. நீங்க சத்தமா பேசாத அவங்க காலில் விழுவும் நினைக்கிறேன். நினைச்சு பாருங்க, பூந்தமல்லியில, சென்னையில, தமிழ்நாட்டில், தென் இந்தியாவில், ஆசியாவில், யூரோப்ல, அமெரிக்கா வரைக்கும் நான் யாருன்னா மக்களுக்கு தெரியும். ஆனா உங்க தெருவில் மட்டும் ஃபேமஸா இருக்கிற நீங்க போன வருஷம் வரைக்கும் அந்த தெருவில் வர போஸ்ட்மேனுக்கு கூட அவங்க அட்ரஸ் தெரியாது. அட்ரஸ் இல்லாத நீங்க ஒரு கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கும் போது உலகம் முழுவதும் தெரிஞ்ச இந்த குஷ்பு காங்கிரஸ் கட்சியோட தொண்டரா இருப்பதுல என்ன தப்பு இருக்கு? அம்மா என்ன சொன்னாங்க? காமராஜ் ஐயா வளர்த்த கட்சி குஷ்பு பின்னாடி போச்சுன்னா. மேடம், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். காமராஜ் ஐயா வளர்த்த கட்சி குஷ்பு பின்னாடி போகலீங்க. காமராஜ் ஐயா வளர்த்த கட்சி குஷ்பு போயிருக்கா. சரி, எதுக்கு இந்த வார்த்தைகள்? ஏன்னா சினிமா துறையில நான் வந்திருக்கேன், அதனால தான் நீங்க இப்படி பேசுறீங்களா? வீர சாவர்கர் வளர்த்த கட்சி தான் பிஜேபி. அந்த கட்சியில கேபினெட்ல ஒரு அம்னிக்கு நீங்க ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரி கொடுத்திருக்கீங்க. அந்த அம்மா எங்கிருந்து வந்தாங்க? ஸ்மிருதி இரானி அவர்கள். ரொம்ப நல்ல நடிகை, நான் இல்ல சொல்லல. ஆனா அவங்க எங்கிருந்து வந்தாங்க? அவங்க என்ன இஸ்ரோ தலைவரா? இல்ல ஐஐடியில ப்ரொஃபசர் வேலை பார்த்தாங்களா? டெலிவிஷன்ல தானே வந்தவங்க. சீனியர் லீடர்ஸ் எல்கே அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி மாதிரி சீனியர் லீடர்ஸ் ஓரம் கட்டிட்டு அவங்களுக்கு ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரி கொடுத்தாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அன்னைக்கு நீங்க குரல் எழுப்பியிருக்கணும், அன்னைக்கு கேட்டிருக்கணும். எப்படி நீங்க கொடுக்கலாம்? அன்னைக்கு ஏங்க குரல் வரல? அன்னைக்கு மௌன விரதம் நினைக்கிறேன், இல்ல தொண்டல ஏதோ கிச்சு கிச்சு. என்ன மேடம், சினிமால வந்ததுனால கட்சியில சேரக்கூடாதா? சரி, அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்தார்ல, சவுந்தரராஜன் மேடம் வீட்டுக்கு போனாங்களா? எல கணேசன் சார் வீட்டுக்கு போனாரா? இல்ல தொண்டர்கள் யாராவது சந்திச்சாங்களா? இல்ல அமித்ஷா வரும்போது ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கட்சியில சேர்த்தாரா? நெப்போலியனும் கங்கை அமரன் தானே சேர்ந்தாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க நமக்கு தெரியாம ஏதோ கிராமத்துல, தமிழ்நாட்டுல உள்ள கிராமத்துல விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க. சினிமால சார்ந்தவங்க தானே. அப்ப ஏன் மேடம் கேட்கல நீங்க கேள்வி? எப்படி நீங்க கட்சியில சேரலான்னு? மோடி வரும்போது நேரா பாய்ஸ் ரஜினிகாந்த் சார் பார்க்க தானே போனாரு, வேற எங்கேயாவது போனாரா? அப்ப மட்டும் ஏன் கேள்வி கேட்கல? இதே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேட்டியில ரஜினிகாந்த் சார் எங்க கட்சியில வந்தா நல்லா இருக்கும், ரஜினி சார் கட்சியில சேர்ந்தா நல்லா இருக்கும், நீங்க தானே பிச்சை எடுத்துட்டு இருந்தீங்க. நாங்க கேட்டோமா? காங்கிரஸ்காரங்க யாரும் அந்த குஷ்பு மேடம் நீங்க கட்சியில வந்து சேருங்க சொன்னாங்களா? நானா வந்தேன். நான் கட்சியில வந்து முதல் தடவை வந்து சென்னையில பேச போறேன் சொன்னோன்னே காங்கிரஸ் கட்சியில இருக்க நான் முதல்ல ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுவும் இன்னைக்கு எங்க அம்மா நான் என்ன பேச போறேன்னா தமிழ் அவ்வளவு புரியாது, இருந்தாலும் காங்கிரஸ், இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தியோட காங்கிரஸ் இது, நான் கண்டிப்பா வருவேன்னா எங்க அம்மா வந்திருக்காங்க. இதுதான் காங்கிரஸோட பலம். காங்கிரஸ் கட்சி வந்து கவர்ச்சி நடிகை பின்னாடி போச்சு, அது நம்பிதான் இருக்குண்ணா. அவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புறேன். என்ன கவர்ச்சி நடிகைங்கிறீங்க? நீங்க வந்து தாரை வரைக்கும் குனிஞ்சி நம்ம ஒரு அம்மாக்கு நீங்க வந்து வணக்கம் போடுறீங்க. ஏதோ ஒரு தப்பு பண்ணதுக்காக குற்றவாளியாக சிறையில தண்டனை வகிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப நீங்க தரல பொறந்து கிரண்டி ஒப்பாரி வச்சிட்டு இருந்தீங்க.
அவன் அந்த அம்மா எங்கிருந்து வந்தவங்க? அப்போ மட்டும் உங்களுக்கு வாய் கூசல பேசுறதுக்கு இல்ல? இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து அந்த நேரத்துல ஒரு செலக்டிவ் அம்னேஷியா சொல்லுவாங்க பாருங்க, மறந்துடுவாங்க. அந்த நேரத்துல நமக்கு எப்போ தோணுது அப்போ பேசின அப்போல்லாம் மறந்துடலாம். அந்த செலக்டிவ் அம்னேஷியா ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். சரி, இவங்க எல்லாம் பேசிட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து பேசணும்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அந்த பெண் உரிமை, பெண் முன்னேற்றம் சொல்றோம் பாருங்க, அது முடியவே முடியாது இவங்களால. எப்படி முடியும்? ஒரு பெண், அதுவும் ஒரு சினிமால இருந்து பெண் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்தா, பாலிடிக்ஸ்க்கு வந்தா அக்கா ஆம்பளைங்க பயப்படுவாங்க, ஏதோ நம்மளை தாண்டி நம்மளை மிஞ்சி போயிடுவாளோ. ஆனா இந்த மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரி இன்னும் சில பேர் மாதிரி வந்து பெண்கை எதிரி பெண் தான் இவங்க ப்ரூவ் பண்றாங்க. ஒரு தேச துரோகி, மகாத்மாவை கொன்னவர், கோட்ஸே ஒரு தியாகினா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன இருக்குன்னா, இப்போவே ஒரு பிளானிங் நடந்துட்டு இருக்கோம். இந்த மீட்டிங் முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள 10 பேர் பாருங்க பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு தன் வீரத்தை காட்டுறதுக்காக கையில கல்லு தூக்கிட்டு என் வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருப்பாங்க. அது பழகி போச்சு எனக்கு. கல் தூக்கி வீசுறவங்க கிட்ட கேட்கிறேன், நான் என்ன காக்காவை கல் தூக்கி அடிச்சா வெட்டுறதுக்கு? பெண் சிங்கம். இதுவரைக்கும் என்னை பத்தி தெரியல. நம்பி சேர்ந்த கட்சியில நாயா உழைக்கும் போது கூட கட்சிக்காரங்க வீட்டு வாசல்ல கல் தூக்கி போடும் போது நான் அசர்ல. ஏதோ 10 பேர் கல் தூக்கி போட்டாங்கன்னா நான் வந்து பயந்துட்டு ஓடிடுவேனா? பயந்து ஓடுறவன் நான் கிடையாதுங்க, நீங்க. ஏன்னா 2014 எப்படி எல்லாரும் வந்து பயந்து ஓடுறாங்கன்னா பாருங்க. ஏன்னா அடுத்த தடவை நீங்க வீட்டு வாசலுக்கு வரும்போது ஒண்ணு பண்ணுங்க, பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வராதீங்க, புடவை கட்டிட்டு கையில நிறைய வளையல் போட்டுட்டு வாங்க. நீங்களா நானா நான் பாத்துறேன். பொண்ணுங்க வீட்டுல வந்து கால் தூக்கி அடிக்கிறீங்க. நல்லா இருக்கு, வேடிக்கையா இருக்குல்ல இது.